ஹாய் ஆல், நான் கவிதாஞ்சலி ரஞ்சித், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பேரண்டிங் கோச். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் அப்படின்ற ஸ்கில்லை எப்படி சொல்லித்தரது, அவங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கான என்விரான்மெண்ட்டும் ஆப்பர்ச்சுனிட்டியும் எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்றத பார்க்க போகிறோம். டெசிஷன் மேக்கிங் அவங்களுக்கு ஏன் முதல்ல நம்ம சொல்லித்தரணும், அந்த ஸ்கில் எதுக்காக வேணும் அப்படின்னா, குழந்தைங்கள செல்ஃப் ரெசிலியண்ட்டாக கொண்டு வரதுக்கு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம். செல்ஃப் ரெசிலியன்ஸ்னால் என்ன? ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதில் நம்ம ஒரு டிப் வருது, நம்ம தோண்டு போகிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் திரும்ப அதுலேருந்து மீண்டு வருவோம்ல, அதுதான் ரெசிலியன்ஸ். செல்ஃப் ரெசிலியன்ஸ்ன்றது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்லேருந்து அவங்களா மீண்டு வர்றது தான் செல்ஃப் ரெசிலியன்ஸ். ஸோ அந்த ஒரு ஸ்கில் வேணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு முதல்ல டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை கற்றுக் கொடுக்கணும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ்க்கான 10 பாயிண்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆஃபரிங் சாய்ஸஸ். குழந்தைங்களுக்கு சாய்ஸஸ் ஆஃபர் பண்ணணும். ஏஜ் அப்ராப்ரியேட்டாக, ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன செலக்ட் பண்ணலாம், அதாவது என்ன டெசிஷன் சூஸ் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு, நீ இந்த க்ரீன் ட்ரெஸ் போடுறியா, ப்ளூ ட்ரெஸ் போடுறியா, ஒரு 2 to 3 ட்ரெஸ்ஸஸ் காமிச்சு இதில் நீ எதுன்னு டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா, ஃப்ரீ டைம் இருக்குது, இந்த டைமை நீ எப்படி யூஸ் பண்ண போகிறேன்றது நீ டிசைட் பண்ணிக்கோ. கிரிக்கெட் விளையாட போறியா, இல்லை செஸ் விளையாட போறியா அப்படின்ற மாதிரி, இல்லை ஒரு புக் ரீட் பண்ண போறியா அப்படின்றத நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது. செகண்ட் ஆப்ஷன் டெசிஷன் மேக்கிங்கை நம்ம என்கரேஜ் பண்ணணும். குழந்தைங்க நம்ம சின்ன சின்ன கொஷின்ஸ் கேட்கலாம், கேட்டு அவங்க டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை என்கரேஜ் பண்ணுறது. இன்னைக்கு நைட்டு நீ என்ன டின்னர் சாப்பிட்லான்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங்கான நம்ம ஸ்பேஸ் கொடுக்கலாம். தேர்ட் கான்சிக்வன்சஸை டிஸ்கஸ் பண்ணணும். கான்சிக்வன்ஸ்னால் பின் விளைவு. ஒரு டெசிஷன் நீ எடுக்க போகிற, அதனால என்ன ப்ராப்ளம் வரும்ன்றத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள டெசிஷன் எடுக்கவும் என்கரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸையும் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறோம். அந்த பாக்கெட் மணியில் அவங்க ஒரு டாய் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓகே, அந்த டாய் வாங்கணுன்ற டெசிஷனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் நீ இந்த மணியில் டாய் வாங்கிட்ட அப்படின்னா உன்னால் வேறு ஏதாவது வாங்கணும்னு நினச்சா முடியாது, புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சா முடியாது. அதனால இந்த அமௌண்ட்டில் உனக்கு இப்போ என்ன ரொம்ப தேவையோ அதை யோசித்து வாங்கிறதுக்கு டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கான்சிக்வன்ஸ் என்னன்றதை முன்கூட்டியே நம்ம எடுத்து சொல்கிறது. ஃபோர்த் பாயிண்ட், சப்போர்ட்டிங் இண்டிபெண்டன்ஸ். நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களோட வயசுக்கு தகுந்த விஷயங்களில் டெசிஷன் எடுக்க விடுறோம் அப்படின்னாலே அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ்ன்றது தானாக கற்றுப்பாங்க. இப்போது சின்ன சின்ன விஷயங்களில் டெசிஷன் எடுக்க வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பெட் டைம் ஸ்டோரி, இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க விரும்புகிறாங்க அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணலாம். இல்லை என்ன புக்கு இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த புக் படிக்கணுமா, இந்த புக் படிக்கணுமா, நீ டிசைட் பண்ணு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங்கில் என்கரேஜ் பண்ணும்போது இண்டிபெண்டன்ஸ்ன்றது அவங்க தானாக கற்றுப்பாங்க. ஃபிஃப்த் ஒன் செலிப்ரேட்டிங் டெசிஷன்ஸ். அவங்க ஒரு எவ்வளோ சின்ன டெசிஷனாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு சின்ன டெசிஷன் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்கிறது, நான் அதை நினச்சி ப்ரௌடாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டாடணும். இப்போது ஒரு டாய் அவங்க ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ இந்த டாய் ஷேர் பண்ணணும்னு டிசைட் பண்ண பார்த்தியா, சூஸ் பண்ண பார்த்தியா, அதை நினச்சி நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன், உன்னோட டெசிஷனை நான் மதிக்கிறேன், நான் வேல்யூ பண்ணுறேன், நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மேலும் மேலும் டெசிஷன்ஸ் எடுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும். நல்ல டெசிஷன்ஸாகவும் டெசிஷன் எடுத்து பழக அவங்களோட டெசிஷன் ஒரு ஸ்டேஜில் அவங்க டெசிஷன் டிசைட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க டெவலப் ஆவாங்க. சிக்ஸ்த்து ரோல் மாடலிங் டெசிஷன் மேக்கிங். நம்ம ஒரு டெசிஷன் எடுப்போம் இல்லையா, நம்ம லைஃப்பில் நிறையா டெசிஷன்ஸ் எடுக்கும்போது அதை நம்ம குழந்தைங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிற மாதிரி எடுக்கணும். நம்ம டிசைட் பண்ணும்போது நம்ம மைண்டில் என்ன தாட் ப்ராசஸ் இருக்குது, நம்ம
டிசைட் பண்ணி அந்த ஃபைனல் அவுட்புட்டுன்றது தான் வெளியே தெரியும். பட் அதுக்குள்ள நம்ம என்னென்ன யோசிச்சிருப்போம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது நான் இப்படி யோசித்தேன், இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு மனசில் தோணுச்சு, நான் அதெல்லாம் இப்படி சார்ட் அவுட் பண்ணி வந்தேன் அப்படின்னு நம்ம தாட் ப்ராசஸ் என்னவோ அதை அப்படியே அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் அவங்க டெசிஷன் எடுக்கணும்னா இதெல்லாமே யோசிச்சு பார்ப்பாங்க. 7th பாயிண்ட், என்கரேஜிங் ரிஃப்ளெக்ஷன். அதாவது ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நம்ம திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு சொல்லி கொடுக்கணும். சின்ன சின்ன கொஷின்ஸ் கேட்கலாம். எப்படின்னா, இந்த பர்டிகுலர் டெசிஷன் நீ எடுத்தப்போ நீ எப்படி ஃபீல் பண்ண, ஆர் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீ வேற எந்த மாதிரி வேற டிஃப்ரெண்ட்டாக எப்படி நீ டிசைட் பண்ணணும்னு நினைக்கிற, ஒரு டெசிஷன் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரணும்னு நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இதை கேட்கும்போது அவங்க திரும்ப அந்த டெசிஷனுக்குள்ள இன்னொரு தடவை போவாங்க, யோசிச்சு பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன ஃபீலிங் இருந்தது, என்ன இப்படி பண்ணியிருக்கலாமோ, சே நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அதை அவங்க திரும்ப பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். 8th ப்ரொவைடிங் கைடன்ஸ். அவங்க டிசைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஒரு டைமில் நம்மளோட ஐடியாஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் மேக் ஷுர் நீங்கள் வெறும் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்குறீங்க, நீங்கள் அங்கே டிசைட் பண்ணலைன்றது நம்ம மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வேறு ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன், பட் ஃபைனல் டெசிஷன் எதுவோ நீ பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போது மற்றவங்களோட ஆப்ஷன்ஸையும் நம்ம வேல்யூ பண்ணுறது எப்படின்றத அவங்க கற்றுப்பாங்க. வேறு யாருக்கிட்டையாவது அவங்க பேசும்போது கூட நான் இதை முடிவு பண்ணிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல் மற்றவங்களோட என்ன சொல்கிறது, மற்றவங்களோட விருப்பத்தையும் கேட்பாங்க. 9th ரெஸ்பெக்டிங் தேயர் சாய்ஸஸ். ஒரு சாய்ஸ் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் நமக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நம்ம அந்த டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ண பழகணும். அதுக்காக அவங்க சொல்கிறது எல்லாமே அப்படியே ஓகே ஓகே அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொல்ல வரல. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த டெசிஷன் எடுக்கணும்னு தோணி இருக்குல்ல, அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், வேல்யூ பண்ணணும். ஓகே, உனக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக இது தோணி இருக்கு, இது வேணும்னு நீ நினச்சிருக்க, அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க லவ்டாகவும் ரெஸ்பெக்டடாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. லாஸ்ட் பாயிண்ட், அட்ஜஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். குழந்தைங்க டெசிஷன் மேக்கிங்ன்ற ஸ்கில்ல கற்றுக்கிட்டு இருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இன்னும் அடல்ட்ஸ் நம்மளுக்கே நிறையா பேருக்கும் அந்த டெசிஷன் மேக்கிங்கிறது ப்ராப்பராக வர்றது கிடையாது. நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், அதில் ஃபெயில் ஆகுறோம், திரும்ப வேற ஒரு முடிவு எடுக்கிறோம், இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் போயிட்டுருக்கோம். அப்படின்னும் போது குழந்தைங்க இப்போ தான் அந்த ஸ்கில்லை புதுசாகவே கற்றுக்குறாங்க. அதனால எப்போவுமே அவங்க எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு பிலீஃபோ ஒரு தாட்டோ வச்சுக்காதீங்க. சில சமயம் அது தப்பாக போனால் பரவாயில்ல அப்படின்னு என்ன சொல்கிறது, நம்ம எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும். இந்த டெசிஷன் அப்படியே டாப் நாச் அப்படி தான் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இட் இஸ் ஓகே, ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஏதாவது தப்பான டெசிஷனாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, நம்ம அவங்க கூட நிற்போம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஹோப் திஸ் ஹெல்ப்ட். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா April 29th, தட் இஸ் கம்மிங் மண்டே, என்னோட ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ அவைல் 30 minutes ஆஃப் ஃப்ரீ 1-to-1 கன்சல்டேஷன் வித் மீ. பேரண்டிங் ரிலேட்டடான டாபிக்ஸை 1-to-1 டிஸ்கஸ் பண்ணலாம். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக நிறையா கற்றுக்கணும் அப்படின்னா என்னோட வெபினாரை ரெஜிஸ்டர் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in next video.